சும்மா இருடா. உனக்கு நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ சொல்லவே இல்ல. திடீர்னு வந்து ஒரு படத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் நடிக்கிறேன்னு சொன்னேன். அப்பவே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அந்த படம் டிஜிட்டல் ரிலீஸ்னு சொன்னேன். சரின்னு உட்காந்து பார்த்தா அந்த சீன்ல இவ்ளோ க்ளோஸா நடிச்சிருக்க அந்த பொண்ணோட அவளோட தொடுறதும் முத்தம் கொடுக்கறதும். அதெல்லாம் இல்ல மேகா, என்ன பேச விடு. நீ நடிகன் ஆயிட்ட. சினிமாக்குள்ள போனா என்ன ஆகும் எனக்கு தெரியும். நீ அங்கேயே சந்தோஷமா இரு, என்ன விட்டுரு. மேகா டேய், நான் உனக்கு சொல்றது புரியுதா? என்ன பிளாக் பண்ணிட்டா மச்சான். என் மெசேஜ் ஒண்ணு கூட அவளுக்கு போய் சேரல. என் போன் எடுக்க மாட்டாடா 5 நாளா. டேய், படத்துல 100 பேர் நம்மள சுத்தி இருப்பாங்க. ஃபீலிங்கே இல்லாத ஒரு லவ் சீனு அதை பார்த்துட்டு என்ன வேணா சொல்றா மச்சான். இல்ல மச்சான், எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், நான் காலி. அவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு இனிமே எனக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் அவளை மாதிரி யாரும் பிறக்கல மச்சான். இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண போறேன்? உடனடி தேவை, என் இதயத்துக்கு ஒரு துணை தேவை, என் நிழலுக்கும் ஒரு துணை தேவை, அவ்விரண்டையும் அடைந்திட நீ தேவை. உடனடி தேவை, என் கனவுக்கு ஒரு உரு தேவை, என் கவிதைக்கு சிறு கரு தேவை. தேவை நீ தேவையா இடையே. ரெண்டு பக்கம் டீசன்ட்டே, எப்பயாச்சும் கேட்ட வார்த்தை பேசுவா போல. ரெண்டு கொஞ்சம் பர்ஃபெக்டே, ஒட்ட ஜட்டிய கூட இஸ்திரி பண்ணி மாட்டிவா போல. ஒரு சான்ஸ் கொடு பொண்ணே, நம்ம பையன் தித்தி பாட பண்ணே. அவன் கண்ணத்துல ஜாம தடவி ஜாலியா நீ தொன்னே. ஒரு சான்ஸ் கொடு பொண்ணே, நம்ம பையன் அழகான பண்ணே. அவன் கண்ணத்துல ஜாம தடவி ஜாலியா நீ தொன்னே. மலர்களை நீட்டி என் இதயத்தை உதிர்த்திட மாட்டேன், நான் பரிசுகள் அளித்திட மாட்டேன். என்னுடன் உயிர் உணர்வுகள் போதாதா? நிலவினை காட்டி அக்கறைகளை அகற்றிட கேட்டால், அப்பிறைகளை உனக்கென கேட்டால் கொய்வேன் பெண்கென செய்வேன் பெண்ணே. ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு.